ஸோ என்னென்ன சிம்டம்ஸ் இந்த மாதிரி ஹெர்னியா இருந்தால் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், எப்படி ஈஸியாக நமக்கு வந்து அது தெரிய வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நார்மலாக இருக்கும் பொழுது அந்த தொப்புள் பகுதியிலையோ இல்லை கிராயின் சொல்லக்கூடிய அந்த வயிறுடைய கீழ் பகுதியிலையோ எந்த ஒரு மாறுதல் இல்லாமல் இருக்கலாம். ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருமும் போதோ தும்மும் பொழுதோ ஒரு சின்ன ஒரு புடைப்பு பல்ஜ் மாதிரி வந்துட்டு மறுபடியும் அது நார்மல் பொசிஷனுக்கு போயிடும். இப்படி இருக்கலாம். இல்லை ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹெர்னியா பெருசாகி கீழே வெதற்பையுடைக்கும் வந்து வெதரில் ஒரு வீக்கமாக காணப்படலாம். அல்லது இப்போ சொன்னதே வீக்கம் தொப்புள்ள இருக்கலாம். நம்ம இருமும் பொழுது தொப்புள்ள ஒரு சின்ன புடைப்பு மாதிரி வந்து அகைன் அது வந்து உள்ள போகலாம். ஒரு சில பேருக்கு வெளியே வந்த அந்த பகுதி வீங்கின பகுதி பார்த்தீங்கன்னா அப்படியே கூட இருக்கும். இர்ரெடியூசிபிள் ஹெர்னியான்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கலாம். ஒரு சில பேருக்கு வரும் லேசா ஒரு வலி, கீழ் வயிற்றுல ஒரு வலி மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஹெர்னியாவுடைய ஆரம்ப கட்ட நிலையா இருக்கலாம். இல்ல நடக்கும் பொழுது ஹெவினஸ் சொல்லுவோம், கீழ் பகுதி ஏதோ ஒன்று வந்து ரொம்ப ஹெவியா ஃபீல் ஆகுது, இந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே ஹெர்னியாவுடைய வெவ்வேறு அறிகுறிகள். ஸோ காமனா என்ன டைப்ஸ் ஆஃப் ஹெர்னியா குடலிறக்கங்கள் காண முடியும்னு பார்த்தீங்கன்னா, முன்ன சொன்ன மாதிரி கிராயின் ஹெர்னியா அல்லது இங்கோனல் ஹெர்னியா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தொப்புள்ள ஏற்பக்கூடிய அம்பிளிக்கல் ஹெர்னியா. தொப்புளுக்கு மேலோ கீழோ ஒரு சில ஹெர்னியாவில் இருக்கும், அது வந்து பேராம்பிளிக்கல் ஹெர்னியான்னு சொல்லுவோம். அல்லது எபிகாஸ்ட்ரிக் ஹெர்னியா, தொப்புளுடைய மேல் பகுதியில் இருக்கும் எபிகாஸ்ட்ரிக் ஹெர்னியா. அப்புறம் முன்ன சொன்ன மாதிரி சர்ஜரினால வரக்கூடிய ஹெர்னியான்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டில் ஹெர்னியா. இது இல்லாமல் ரொம்ப ரேர் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா வயிற்றுக்குள்ளார நம்ம வந்து டயஃப்ரமேட்டிக் ஹெர்னியான்னு சொல்லுவோம், அல்லது ஹையாட்டஸ் ஹெர்னியான்னு சொல்லுவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நெஞ்சு பகுதிக்கும் வயிற்று பகுதிக்கும் நடுவில் வந்து ஒரு தடுப்பு இருக்கும், அதான் டயஃப்ரம் உதர விதானம் சொல்லுவோம். இதுல ஒரு வீக்னஸ் ஏற்பட்டு வயிற்றிலே உள்ள பகுதிகள் வந்து மேலே ஏறி நெஞ்சுக்குள்ளார போறது டயஃப்ரமேட்டிக் ஹெர்னியான்னு சொல்லுவோம். அதே போல இந்த மேலுணவு குழாய், அது ஃபுட் பைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டயஃப்ரமை தாண்டி கீழே போய் இறைப்பை ஸ்டொமக் கூட சேரும். ஸோ அந்த இடத்துல இருக்கிற ஒரு துவாரம் வந்து வீக் ஆகும்போது இறைப்பையோட பகுதி மேலே ஏறி வந்து உங்களுக்கு நெஞ்சுக்குள்ளார போகும், அது வந்து ஹையாட்டஸ் ஹெர்னியான்னு சொல்லுவோம். பட் இந்த மாதிரி ஹையாட்டஸ் ஹெர்னியா, டயஃப்ரமேட்டிக் ஹெர்னியாலாம் வெளியே வந்து எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது. அது வந்து ஒரு சில அறிகுறிக்காக மருத்துவர்கள் பரிசோதிக்கும் போதுதான் தெரிய வரும். ஸோ இதெல்லாம் தான் ஹெர்னியா அப்படின்னு சொல்லக்கூடிய குடலிறக்கத்துடைய ஒரு காமன் காசஸ். அதே மாதிரி ரொம்ப காமனா நம்ம பார்க்கக்கூடிய வெவ்வேறு வகைகள். ஸோ ஹெர்னியா பற்றிய ஒவ்வொரு விஷயமா நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.